சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. நடுத்தெருவில் நிற்கும் எடப்பாடி, கூண்டோடு ஓபிஎஸ் பக்கம் தாவிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பூசல் இருப்பதன் காரணமாக ஒவ்வொருவராக எடப்பாடி பக்கம் இருந்து விலக உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை தற்பொழுது உட்கட்சி பூசல் என்பது பார்த்தீங்கன்னா அதிகமாகிக் கொண்டே வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நீக்கங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களும் கட்சிக்கு எந்த ஒரு வேலைகளையும் செய்யாமல் இருப்பவர்களையும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கிட்டு இருக்காரு. அவர்களை கட்சியில் வைத்து ஒரு பயனும் கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிட்டு இருக்காரு. கட்சியில் உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் பதவி, அதாவது உழைக்காமல் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் கிடையாது, கட்சியில் இடமும் கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருவராக தூக்கி கொண்டிருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் உட்பட 16க்கும் மேற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார் நம்ம எடப்பாடி பழனிசாமி. இவர்கள் அதாவது நீக்கப்பட்ட அனைவரும் ஒன்று திரண்டி எடப்பாடி பழனிசாமியுடைய கதையை ஒட்டுமொத்தமாக முடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நடுத்தருவில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் தொடங்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதுக்கப்புறமா இப்போ இணைக்கப்பட்ட நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள், இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து கட்சியில் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை, அதாவது எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களை இந்த பக்கம் இழுத்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியோடைய உத்தரவை கீழ்ப்படியாதவர்கள், குறிப்பாக ஏற்கனவே இருப்பாங்க பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமையும் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததுனால பார்த்தீங்கன்னா தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனையை மீண்டும் பார்த்தீங்கன்னா கிளறி விடுவதற்கான வேலைகளை செய்ய போகிறார்களாம். ஏற்கனவே ஜெயக்குமார், சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவர்களாம் சொல்லிட்டாங்க, பாஜகவுடன் கூட்டணி வகித்தால் நம்ம மிகப்பெரிய தோல்வியை சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா கடந்த தேர்தலிலும் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் வந்தனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அதிமுகவை கைப்பற்றுவதற்கான அனைத்து விதமான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் உட்பட. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வழக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பழைய வழக்கெல்லாம் எடப்பாடி மீது, இந்த கொடநாடு கொலை வழக்கு, குட்கா ஊழல் வழக்கு, டெண்டர் முறைகேடு வழக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூசி தட்டி கொண்டிருக்கிறார் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து நீங்கி சென்றார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுத்தருவில் நிற்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய காணொலியில் பார்ப்போம். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.